வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு டபுள் சிக்கன் பீஸா ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து இந்த டபுள் சிக்கன் பீஸா ரெசிபி எனக்கு ஒரு கடையிலேருந்து நத்திங் பட் சிக்கன்லேருந்து சாம்பிள்ஸ் அமைச்சிருந்தாங்க. நான் அதை வச்சு நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் கடையிலேருந்து நான் பிரெட் யூஸ் பண்ண போகிறேன். ரெடிமேட் கிடைக்கிறது. பீஸா சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். பீஸா சாஸ் ரெசிபி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொடமிளகா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, சிக்கன் பிரெஸ்ட் ஏற்கனவே பெரி பெரி மசாலாவில் மேரினேட் பண்ணியிருக்கிறது, சாசேஜ் அண்ட் சீஸ் தேவைப்படும். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை 1 கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இந்த சிக்கன் சாசேஜஸை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அந்த சிக்கன் பிரெஸ்ட்டோடவே சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பிரெஸ்ட் எப்போவுமே ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் அதில் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கணும், இல்லைன்னா அது ட்ரையாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் நல்லா வெந்ததும் எடுத்து நான் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினதும் திருப்பியும் அந்த சாசேஜோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணாக்கா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி இருக்காது, நல்லா அந்த மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. ஃப்ரை பண்ண பிற்பாடு இப்போ நல்லா இந்த சாசேஜ் அண்ட் கோழி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை இறக்கி வச்சு நம்ம பீஸா தயார் பண்ண வேண்டியதான். நான் எதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்னாக்கா, இது வந்து நீங்கள் வீட்டில் தயார் பண்ணலாம். நாட் தட் யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் தி ஸ்டோர். நீங்களே வீட்டில் எது தயார் பண்ணலாம் டபுள் சிக்கன் பீஸா, அதுக்கு தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த பெரி பெரி மசாலாலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது. ஸோ வாங்கி நீங்கள் தயார் பண்ணலாம். இது வந்து நான் ஒரு குல்ச்சான்னு சொல்லி இந்த கடைங்களில் 5 பீஸுக்கு 30 ரூபான்னு விற்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. அது வந்து ரவையில் பண்ணக்கூடிய ஒரு பேஸ். நான் அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஈஸியாக பேக் ஆகும்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த தவாவை ஹீட் பண்ணிக்கினேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த நான் பேஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸா சாஸ் ரொம்ப ஈஸியாக வீட்டில் தயார் பண்ணலாங்க. வீட்டில் வந்து நம்ம தயார் பண்ணுறது ரொம்ப எக்கனாமிக்கல் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம கடையிலேருந்து கூட வாங்கி இந்த பீஸா சாஸ் பண்ணலாம், பட் வந்து அவ்வளோவா காணாது. ஸோ இப்போ வந்து பீஸா சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் மேலே வந்து சீஸ் நான் தூவிருக்கேன். இந்த பீஸா சாஸ் எப்படி தயார் பண்ணுறது அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண சிக்கன் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிங்க மேலே தூவ போகிறேன். நம்மளுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அது தூவலாம். கார்னு, மஷ்ரூம், வெங்காயம், கொடமிளகா, தக்காளி, இந்த மாதிரி. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். At the same time, all these recipes are also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இவங்க ஸ்டோர் வந்து நத்திங் பட் சிக்கன் கோரமங்கலா பெங்களூரில் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. இந்த நத்திங் பட் சிக்கன் வந்து நிறைய ஸ்டோர்ஸு மும்பையில் இருக்குதான். அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேரினேட்டட் சிக்கன், ப்ராசஸ் சிக்கன் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோழி கறி கட் சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விற்கிறாங்களாம். இப்போ இந்த காய்கறிங்கெல்லாம் மேலே தூவுனதும் மேலே வந்து லைட்டாக ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்க மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும். கீழே அடிபாகம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து அடிபாகம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, மேலே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கு, ரெடி ஆகிடுச்சு பீஸா. நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கோரமங்கலாவில் இருக்கிறவங்க இருந்தாக்கா கண்டிப்பாக நத்திங் பட் சிக்கன் விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அவங்க சிக்கன் எல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ சிக்கன்னா அண்ட் கார்ன்ஃப்ரைட் சிக்கன்னா, சோளம் மட்டும் போட்டு அவங்க கோழி வளர்க்குறாங்கன்னா. ஸோ வந்து அந்த சிக்கனாக இருக்க தொட்டு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த சிக்கன் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்து நீங்களே கோழி சிக்கன் பிரெஸ்ட் வாங்கி பெரி பெரி மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் தயார் பண்ணலாம். ஸோ சாசேஜ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபி ஆர் ரிவ்யூ வீடியோ மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.